இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு நோட்டு பென் இருந்துச்சுன்னு எடுத்து வந்து உட்காந்துக்கோங்க. அண்ட் தென் நான் இந்த வீடியோவில் சொல்கிற சில பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு உங்கள் டே டு டே லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணுறது மூலயமா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு க்ரோத்தை வந்து பார்ப்பீங்க உங்கள் லைஃப்பில். அண்ட் தென் இதுக்கு நீங்கள் என்ன ஏஜ் கேட்டகரியிலான இருக்கலாம், நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அது என்ன ப்ரோ ட்ரெஷர் வித்தினஸ், அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பிரெயின் இருக்குது, ஒரு பிரெயின் தான் இருக்குது. அந்த பிரெயின்குள்ளே பார்த்தாக்கா ரெண்டு மைண்ட் இருக்குது. ஒன்று கான்ஷியஸ் மைண்டு, இன்னொன்று சப்கான்ஷியஸ் மைண்டு. இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுன்றது என்னன்னாக்கா, நான் இப்போ உள்ள பேசிகிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் ப்ரீத்தும் தான் பண்ணிருக்கேன். அதை கண்ட்ரோல் பண்ணுறது யார்? அது இன்வாலண்ட்ரியாக நடந்துக்கிட்டே இருக்குது, என்னோட பர்மிஷன் தேவையில்ல இருக்குது, அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கு. அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட். நான் பேசிக்கிட்டே இருப்பேன், என் உடம்புக்குள்ள பல ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும், அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது யார்? சப்கான்ஷியஸ் மைண்ட். இன்வாலண்ட்ரியாக நடக்கிற சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுறது என்னது? சப்கான்ஷியஸ் மைண்ட். கான்ஷியஸ் மைண்டுன்றது இப்போ நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் அவங்கள்ட்ட பேசுகிறேன். ஸோ இப்போ நான் நினைக்கிறதே பேசுகிறேன். இப்போ நான் டக்குன்னு கையை ரைஸ் பண்ணுனாக்கா நான் ரைஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி கான்ஷியஸான ஒரு டெசிஷன் எடுக்கும் போது, கான்ஷியஸ்னே திருப்பி யூஸ் பண்ணுறேனே, நான் நினைக்கிற ஒரு விஷயத்த செஞ்சேனாக்கா அதுக்கு காரணம் இந்த கான்ஷியஸ் மைண்ட். ஸோ இதுதான் கான்ஷியஸ் மைண்டுக்கும் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். அந்த இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஒரு வேலைக்கார மாதிரி, என்ன வேலை சொன்னாலும் கேள்விலாம் கேட்க மாட்டான், கண்டிப்பாக செஞ்சுருவான். அந்த இதுக்கு வேலை சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கான்ஷியஸ் மைண்ட். இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு தான் நம்மக்கிட்ட இருக்க ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ட்ரெஷர். அண்ட் அதை எப்படின்றத போக போக சொல்கிறேன். நம்ம எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கண்டிப்பாக வந்து ப்ரேயர் பண்ணியிருப்போம். என்ன கோயிலுக்கு வேணால் போய் ப்ரேயர் பண்ணிக்கலாம், கோயில், சர்ச்சு, அல்லா கோயில், எங்கே வேணால் போயிட்டு நம்ம ப்ரே பண்ணியிருக்கலாம். அப்படி ப்ரே பண்ணும்போது எனக்கு இது வேணும், எனக்கு இது கிடச்சிடணும், நான் 10th ஸ்கூல் ஃபஸ்ட் வரணும், 12th ஸ்டேட் ஃபஸ்ட் வரணும், அந்த இந்த காலேஜில் நான் படிக்கணும், எனக்கு இவ்வளோ பிளேஸ்மெண்ட் போகணும், எனக்கு ஃப்யூச்சரில் இவ்வளோ சம்பளம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம நிறைய விதத்தில் கடவுள்கிட்ட போயிட்டு ப்ரே பண்ணுவோம். அந்த நம்ம அப்படி ப்ரே பண்ணும்போது நிறைய பேர் இதை கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஸ்ட்ராங்காக ஒரு ப்ரேயர் பண்ணோம்னாக்கா அந்த ப்ரேயருக்கான நீங்கள் எதை நினச்சி ப்ரே பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பாக இன் ஃபியூச்சர் நடக்கிறதுக்கான சான்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அது ஏன் அப்படின்னாக்கா, ப்ரேயர் அப்படின்றது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ராங்கான பிலீஃப், நம்பிக்கை. அதுதான் வந்து ப்ரேயர். ஓகேவா? இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணும்போது என்ன நடக்கும்னாக்கா, நான் ஃபஸ்ட்டே சொன்னல, சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்ற வந்து ஒரு வேலைக்காரன். நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே செஞ்சுருவான், மறுபேச்சுலாம் கேட்கவே மாட்டான். இப்போ என்ன நடக்கும்னாக்கா, நீங்கள் போயிட்டு ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு இது கிடைக்கணும், இது நான் பண்ணணும், எனக்கு வந்து இவ்வளோ சேலரி ரைஸ் ஆகணும், நான் வந்து இவ்வளோ சூப்பராக மார்க் வாங்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது அதை பற்றியே நம்ம ஸ்ட்ராங்காக ஒரு சில நிமிஷங்கள் ப்ரே பண்ணும்போது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணணும், இதை பண்ணணும், இதை பண்ணணும்னு சொல்லிட்டு அது ஸ்டோர் ஆகிடும். அண்ட் அப்படி ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு அதை நோக்கி நம்ம எப்படிலாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு எக்கச்சக்க தாட்ஸை அதுவே கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். அதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூட் மேப் மாதிரி, இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வராத சில ஐடியாஸ், இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வராத சில தாட்ஸ்லாம் நீங்கள் இந்த ப்ரேயர் பண்ணதுக்கப்புறமா, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ப ஆரம்பிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அண்ட் இதனால தான் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றது நம்ம கிட்ட இருக்க ஒரு பெரிய பெரிய ட்ரெஷர். ஓகேவா? அண்ட் தென் இதில் இருக்க இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றவன் வந்து முதலாளி சொல்கிறத செஞ்சிருவான், அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. ஸோ இங்கே தான் வந்து கான்ஷியஸ் மைண்டுன்றது வந்து ஒரு க்ரூஷியலான ரோல் ப்ளே பண்ணுது. நம்ம கான்ஷியஸாக நம்ம மைண்டுக்குள்ளே நல்ல தாட்ஸை விதைச்சோம், நம்ம இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் நல்ல விஷயங்களை விதைச்சோம்னாக்கா அது நல்லபடியாக நம்ம தாட்ஸ் கிரியேட் ஆகும். இல்லை கெட்ட தாட்ஸ், நமக்கு தேவைப்படாத சில நம்மளை வீக் ஆக்குற, நம்மளை டவுன் பண்ணுற, நம்ம க்ரோத்துக்கு தடையாக இருக்க சில தாட்ஸ் நம்ம விதைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டும் அதுக்கேற்ற மாதிரி திங்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான தாட்ஸை கிரியேட் பண்ணும், அதுக்கேற்ற மாதிரியான எண்ணங்களை கிரியேட் பண்ணும், அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளையும் ஒர்க் பண்ண வைக்கும். ஸோ இதுதான் சப்கான்ஷியஸ் மைண்டு. ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே நல்ல தாட்ஸை போடுறது வந்து நம்ம கான்ஷியஸ் மைண்டோட வேலை. அண்ட் தென் கைஸ், இது எப்படி ஏன் ஒர்க் ஆகுதுனாக்கா, நம்ம ஒரு மேக்னெட் வந்து அதுக்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும்போது அந்த மேக்னெட்டை தாண்டி வெயிட்டாக இருக்க சில அயன் பீசஸை கூட அதால் அட்ராக்ட் பண்ண முடியும். இதே வந்து அந்த மேக்னெட்டை வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லை மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இல்லைன்னு வைங்களேன், அதால் ஒரு இறகை கூட வந்து அட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம இதுதான் இப்போ நம்மகிட்ட பிலீஃப் இருக்கும்போது, நம்ம சப்கான்ஷியஸாக வந்து ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம எல்லாத்தையும் வந்து அட்ராக்ட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி. நம்ம எந்த விஷயத்தை ரொம்ப நம்புகிறோமோ அது கண்டிப்பாக நம்மளை தேடி வரும், நம்ம வந்து அந்த விஷயத்தை வந்து அட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ இதை எப்படி நம்ம டே டு டே லைஃப்பில் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் வந்து இதுக்கு கோயிலுக்கு போய் ப்ரேயர் பண்ணலாம், டெய்லி உங்களால் பண்ண முடிஞ்சால் தாராளமாக பண்ணலாம். ஆர்எல்ஸ்
நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடியும் காலையில் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமும் அந்த ஒரு தூக்க கலக்கத்தில் இருக்கும் போது நீங்கள் என்னென்ன நினைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை ஃப்யூச்சரில் உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை எதுக்கான என்ன ப்ராப்ளம்க்கு நீங்கள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராப்ளமை யோசிங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமும் காலையில் அந்த ப்ராப்ளம் யோசிச்சு அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் யோசிங்க. அண்ட் தென் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்க்கு ஆன்சர் கிடைச்சிருச்சுனாக்கா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அந்த ஃபீலிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக நம்ப ஆரம்பிங்க. பிலீஃப் அகெயின். நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது தான் நீங்கள் அதை நம்பணும்னு கிடையாது. எல்லா டைமும் நீங்கள் ஸ்ட்ராங்காக அதை நீங்கள் பிலீவ் பண்ணும்போது அதை நீங்கள் அட்டைன் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். பிகாஸ் நீங்கள் சப்கான்ஷியஸ்லி அந்த விஷயத்தை உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன ப்ரொஃபஷனில் இருந்தாலும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் காலை தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அந்த இதை நீங்கள் டெய்லி பண்ணிட்டே இருக்க முடியும். இப்படி டெய்லி பண்ணுறது மூலயமா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான க்ரோத்தை, ஒரு பயங்கரமான சேஞ்சை வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் பார்ப்பீங்க. அந்த இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளே நான் உங்களுக்கு சொல்ல முடியும். பிரான்ஸ்ல வந்து பயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசான லேடி இருக்காங்க. இது வந்து 1908 அந்த காலத்துல நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆயிடுச்சா, கண்ணு தெரியாதான். அதாவது ஆப்டிக் நர்வ், அங்கே கண்ணில் இருக்க ஆப்டிக் நர்வ் வந்து ஒரு பிரச்சனை. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு எதை பார்த்தாலும் அவங்க கண்ணுக்கு தெரியல. டாக்டர்ஸ்ட்ட போகிறாங்க. எல்லாம் கேட்கும் போது எல்லா டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, இதை க்யூர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், சரியாகாது, நம்ம வேணால் ட்ரை பண்ணலாம், பட் ஆனால் சரியாகிறது ரொம்ப கஷ்டம், நீங்கள் இப்படியே இருக்கிறதுக்கு தான் பழகிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த பயர் என்ன பண்ணுறாங்க, லார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸில் இருக்க அந்த ஏரியாவில் இருக்க ஒரு பயங்கர ஒரு புனிதமான ஒரு கோயில். அங்கே கோயிலுக்கு போயிட்டு பயங்கரமாக ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பயங்கர ஃபெய்த்ஃபுல்லான ஒரு ப்ரேயர் பண்ணுறாங்க. அந்த அப்படி ப்ரேயர் பண்ணி அடுத்த ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இவங்க கண்ணு தெரிய ஆரம்பிச்சு திருப்பி போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது டாக்டர் என்ன சொன்னாங்க, இன்னும் உங்களுக்கு அந்த ஆப்டிக்னால அந்த பிரச்சனை இருக்குது, சரியாகலை, பட் இருந்தாலும் உங்களுக்கு எப்படி கண்ணு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ஷாக் ஆகிட்டாங்க. அண்ட் இதுக்கு ரீசனாக நிறைய பேர் இதுக்கு வந்து நீங்கள் கூகுளில் கூட செக் பண்ணி பார்க்கலாம். இது ஆக்சுவலி ரியல் தான். பட் ஆனால் எதனால் உங்களுக்கு சரியாச்சு அப்படின்ற ரீசன் வந்து நான் தேடி பார்த்த வரைக்கும் எனக்கு கிடைக்கல. ஒரு சில ரிப்போர்ட்ஸ் எப்படி இருக்கும்னாக்கா, இல்லை அவங்க மெடிக்கேஷன் எடுத்தாங்கல்ல அதனால கூட சரியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இன்னொரு சில பேர் இல்லை கடவுளோட பவரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் தென் நம்ம இப்போ சப்கான்ஷியஸை பற்றிலாம் பார்க்குறோம்ல. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்கும் போது அவங்க ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து சப்கான்ஷியஸ்லி நீங்கள் ஒரு விஷயத்தை பயங்கரமாக பிலீவ் பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட். ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப சிம்பிள். நான் ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் காலைல தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமோ நீங்கள் என்ன ப்ராப்ளம், இல்லை என்ன நீங்கள் ப்ரே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி கன்சிஸ்டண்ட்டாக யோசிச்சே இருங்க. அது உங்களுக்கு கிடைச்சிருச்சுனாக்கா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, அந்த ஃபீலிங்கை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரியான தாட்ஸ், அதுக்கேற்ற மாதிரியான நீங்கள் என்னென்ன ஆக்ஷன் எடுக்க முடியும், நீங்கள் என்னென்ன விஷயங்கள் வந்து உங்கள் கோல் அட்டைன் பண்ணுறதுக்கு, அந்த ப்ரேயரில் நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணியிருப்பீங்கல்ல, அதை அட்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செய்ய முடியும் அப்படின்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே தோண ஆரம்பிக்கும். அண்ட் தென் உங்களுக்கு நீங்கள் என்ன ப்ரே பண்ணீங்களோ கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. பாய்.